முதல்வர் ஸ்டாலின் பெண்களை அவமதித்து வருகிறார். இந்த தருணத்தில் அனைத்து பெண்களும் முதல்வர் ஸ்டாலினுக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும் என்று தில்லி முதலமைச்சர் ரேகா குப்தா வலியுறுத்தியுள்ளார். கோவை அவினாசி சாலையில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், திமுக பெண்கள் முன்னேற வேண்டாம் என்று நினைக்கிறார்கள். திமுகவின் சின்னம் உதயசூரியன் அல்ல, அஸ்தமன சூரியன் என்று விமர்சித்தார். இந்த அரசாங்கம் ஒரு பாதுகாப்பற்ற அரசாங்கம் என்று கூறிய ரேகா குப்தா, தொகுதி மறுவரையறைக்கு எதிராக இங்கே போராட்டம் நடத்துகிறார்கள், ஆனால் அது பெண்களுக்கு சாதகமான ஒன்றுதான் என்று தெரிவித்தார். ஈரோடு மாவட்டம் சிறுவலூர் பகுதியில் தமிழக வெற்றி கழகத்தினர் மாதிரி வாக்கு இயந்திரத்துடன் வீடு வீடாக சென்று நூதன முறையில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் போட்டியிடும் அக்கட்சியின் வேட்பாளர் KA செங்கோட்டையனுக்கு ஆதரவாக வேட்பாளர்கள் பட்டியல் அடங்கிய மாதிரி மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை கையில் ஏந்தி நிர்வாகிகள் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தனர். மாதிரி இயந்திரத்தில் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் செங்கோட்டையனின் பெயருக்கு நேராக உள்ள பட்டனை அழுத்தச் செய்து எப்படி வாக்களிக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வையும் அவர்கள் ஏற்படுத்தினர். தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் திமுக அரசியல் செய்கிறது என்று பாஜக மாநில துணைத் தலைவர் குஷ்பு குற்றம் சாட்டியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் அதிமுக வேட்பாளர் கடம்பூர் ராஜுவுக்கு எதிராக பிரச்சாரம் செய்த அவர், திமுகவிற்கு தோல்வி பயம் ஏற்பட்டுள்ளதாகவும் அதனால் தேவையில்லாத எதிர்ப்புகளை உருவாக்குகிறது என்றும் கூறினார். மத்திய அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு திமுக மட்டுமே எதிர்ப்பு தெரிவிப்பதாகவும் அவர் விமர்சித்தார். திமுக மக்களுக்கு எந்த நன்மையும் செய்யவில்லை என்றும் தங்களின் தவறுகளை மறைக்க பாஜக மீது குற்றம் சாட்டுகிறது என்றும் கூறினார். திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் மனோகரன் திருவானைக்கோவில் பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட அஇஅதிமுக தலைமை கழகத்திலிருந்து அறிவிக்கப்பட்ட நட்சத்திர பேச்சாளர், திரைப்பட நடிகரும் இயக்குனருமான ரவிமரியா ஸ்ரீரங்கம் தொகுதி மனோகரனை ஆதரித்து திருவானைக்கோவில் பகுதி முழுவதும் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். அவர்களோடு திருவானைக்கோவில் தேசிய ஜனநாயக கூட்டணியைச் சேர்ந்த நிர்வாகிகள், தொண்டர்கள் என பலரும் இரட்டை இலை சின்னத்திற்கு ஆதரவாக தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் ராஜசிம்ம மகேந்திரா உச்சி வெயிலையும் பொருட்படுத்தாமல் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அதிமுக கொண்டு வந்த திட்டங்களை பொதுமக்களிடம் எடுத்து கூறி தாமரை சின்னத்திற்கு அவர் வாக்கு சேகரித்தார். அவருடன் முன்னாள் அமைச்சர் அப்துல் ரஹீம் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகளும் இருசக்கர வாகன பேரணியாக வந்தனர். அதிமுக கொண்டு வந்த திட்டங்களை செயல்படுத்தவும் ஒன்றிய அரசின் திட்டங்களை பெறவும் தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அதிமுக அரசு ஆட்சிக்கு வந்தால் தாலிக்கு தங்கம், அம்மா உணவகம் உள்ளிட்ட திட்டங்கள் தடையின்றி செயல்படுத்தப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். 2 ஆண்டுகளில் இந்த நாட்டில் உள்ள பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு அமலுக்கு வந்துவிடும் என்று பாஜக தலைமை செய்தி தொடர்பாளர் நாராயணன் திருப்பதி தெரிவித்துள்ளார். சென்னை தி நகரில் உள்ள தமிழக பாஜக மாநில தலைமையகமான கமலாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழ்நாட்டில் திமுகவினர் வேண்டுமென்றே தவறான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து இந்த மசோதாவை முடக்க பார்க்கிறார்கள் என்றும் குற்றம் சாட்டினார். பிரதமர் மற்றும் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோரை ஸ்டாலின் தரம் தாழ்ந்த வார்த்தைகளை பிரயோகித்து யாரையும் மதிக்காமல் அவமதிக்கும் வகையில் நடந்து கொள்கிறார் என்றும் குற்றம் சாட்டிய அவர், தமிழக மக்களை அடமானம் வைத்து 5 லட்சம் கோடி கடனை வாங்கியிருக்கும் முதல்வர் ஆபாசமான, அருவருக்கத்தக்க, நாகரிகமற்ற வார்த்தைகளை தவிர்க்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். திருவள்ளூர் மாவட்டத்தில் 100% வாக்களிப்பை ஊக்குவிக்கும் வகையில் ஸ்வீப் திட்டத்தின் கீழ் தேர்தல் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. அதன் ஒரு பகுதியாக 4016 வாக்குச்சாவடி மையங்களில் ஒரே நேரத்தில் 20,000க்கும் மேற்பட்ட ரங்கோலி கோலங்கள் போடப்பட்டு 3 உலக சாதனைகள் படைக்கப்பட்டன. இந்த சாதனை எலைட் வேர்ல்ட் ரெக்கார்ட், இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், தமிழன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ஆகியவற்றில் பதிவு செய்யப்பட்டது. ஆவடி அருகே நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் மு. பிரதாப் கலந்து கொண்டு பதக்கங்கள், சான்றிதழ்களை வழங்கினார். மேலும் அனைவரும் கட்டாயம் வாக்களிப்போம் என்ற உறுதிமொழியும் எடுத்துக் கொள்ளப்பட்டது.